ஹாய், வெல்கம் டு எஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். இன்னைக்கு தளபதி என்னென்ன பண்ணிருக்காருன்னு ஒன்னொன்னா டீடைலா பார்க்க போறோம். ஆஸ் யூசுவல் எப்பவும் போல பஞ்சுவாலிட்டி கிங் மாதிரி 9:55க்கு தலைமை செயலகத்துக்கு வந்துட்டார். இவர் வந்தது இல்லாம மத்த ஒர்க்கர்ஸையும் எல்லாத்தையும் கரெக்டா 10 மணிக்குள்ள என்ட்ரி போடணும்னு சொல்லி அவங்களையும் வர வச்சிருக்காரு. வருகின்றன. குறிப்பாக தலைமைச் செயலகத்தை பொறுத்தவரை 40க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கின்றன. தலைமைச் செயலகத்தினுடைய முதன்மை கட்டடம், நாமக்கல் கவிஞர் மாளிகை உள்ளிட்டவற்றில் எல்லாம் ஏறக்குறைய 5500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணி செய்து வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் அந்த பணியாளர்கள் அனைவருமே துறை சார்ந்த பணியாளர்கள், பல்வேறு துறைகளுடைய தலைமையிடமாக தலைமைச் செயலகம் இருக்கின்றது. அனைத்து துறையினுடைய செயலாளர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்டவர்களுடைய அறிவுறுத்தல்களை நேரடியாக கேட்டு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தங்களுடைய துறை சார்ந்த பணிகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை மேற்பார்வையிடும். அடுத்தது ஃபர்ஸ்ட் கையெழுத்தே போன ஆட்சியில 210 ஸ்கூல்கள் பராமரிப்பு இல்லாம மூடப்பட்டுச்சு. இப்ப அந்த ஸ்கூல் எல்லாம் ரெனோவேஷன் பண்ண சொல்லி 80 கோடியே 4 லட்சம் அப்ரூவ் பண்ணிருக்காரு. இன்னைக்கு அதோட ரெனோவேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னில இருந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய 75 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள்ல கூடுதல் வகுப்பறைகளும் ஆய்வகங்களும் கழிவறைகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 80 கோடியே 64 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அடுத்தது மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனாவை அவரோட ஆபீஸ்ல போய் அவரோட சீட்ல இருக்க வச்சிருக்காரு. அங்கிருந்த அதிகாரிகளிடம் கைகுலுக்கி பேசினார். அதைத் தொடர்ந்து அமைச்சரிடம் கைகுலுக்கி இருக்கையில் அமர வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் விருப்பத்தையும் தெரிவித்த அடிப்படையில் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிருக்காருன்னு பாக்கணுமா? 40 ரூரல் ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, அதாவது கிராமங்கள்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்களுக்கெல்லாம் 40 வண்டி இன்னைக்கு வந்து சாங்ஷன் பண்ணிருக்காரு. அது அவரே பக்கத்துல டிரைவரை உட்கார வச்சு ஓட்டியும் காமிச்சு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. இது வந்து என்னத்துக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, ரூரல் அதாவது குக்கிராமங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போக்குவரத்து வசதி, வண்டி வசதி எல்லாம் இல்லாதவங்களுக்கு இங்க வந்து மருந்துகள் எல்லாம் கொண்டு போறதுக்கும் பேஷண்ட்ஸ் கொண்டு போறதுக்கும் இந்த வண்டியை அடுத்தது முஸ்லிம் கட்சியை இன்வைட் பண்ணியிருக்காரு அமைச்சரவைக்கு. இன்னைக்கு அது அவர் டைரக்டே வந்து பண்ணியிருக்காரு. முஸ்லீம் லீக் இப்ப தற்பொழுது அவர்களுடைய அமைச்சரவையில் இடம்பெறுமா? மிக முக்கியமாக இன்று காலை வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கார். என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? முஸ்லீம் சமுதாயத்தில் நிறைய கட்சிகள் வச்சிருப்பாங்க. அவங்க கட்சி வேற, முஸ்லீம் சமுதாயம், இந்திய முஸ்லீம் லீக்குடைய நிலைமை வேற. அதுக்கு அடுத்த விஷயம், தொல் திருமாவளவனையும் இன்வைட் பண்ணியிருக்காரு அமைச்சரவைக்கு. விரிவாக்கம் நாளை செய்யப்படும் என்ற தகவல் வெளியானது. இந்நிலையில் சென்னை கிண்டியில் அயோத்திதாசன் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அமைச்சரவையில் இணைய விசிக தலைவர் திருமாவளவனுக்கு அழைப்பு விடுத்தார். மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா அதை போய் பேசியிருக்காரு. இன்னைக்கு இது மாதிரி ஒன்னொன்னா டீடைலா இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது ஃபைனலா ஆஸ் யூசுவல் பஸ் டிரைவர்ஸ் பஸ் ஓட்டும் போது மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சட்டம் போட்டிருக்காரு. ஏன்னா இதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, மக்களுக்கு இடையூறா இருக்குது, மக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு சொல்லி இப்போ வந்து அதுக்கு ஒரு சட்டம் போட்டிருக்காரு. அதே மாதிரி அரசு பேருந்து ஓட்டுநர்கள் சட்டை பையில் கைபேசி வைக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், என்ன காரணம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்த பேருந்து இயக்கத்தின் போது இன்னைக்கு வந்து 74 கைதிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலா தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கே தெரியும், பாலியல் வன்கொடுமையில இருந்து திருட்டு எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இதுக்கு இவரால மட்டும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்தியா நினைச்சா மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா குற்றங்களை கட்டுப்படுத்தணும்னா தண்டனைகள் கடுமையா இருக்கணும். தண்டனைகள் கடுமையா இருந்தா மட்டும்தான் குற்றங்கள் கட்டுப்படாகும். இவங்க என்ன பண்றாங்க, தப்பு பண்ணா 2 வாரத்துல ஜாமீன்ல வந்துடுறாங்க. அப்ப அவங்களுக்கு தைரியம் இருக்கதானே செய்யும் எல்லாம் தப்பு பண்றதுக்கு. இதை வந்து இவர் நினைச்சா மட்டும் முடியாது. இப்போ இந்தியாவோட கவர்மெண்ட் வந்து இந்த சட்டத்தை திருத்தி தப்பு பண்ணா தண்டனை கடுமையா இருக்கணும், இவங்க கொண்டு வந்தா மட்டும்தான் அதுக்கு ஒரு முடிவு காலம் பிறக்கும். இவர் மட்டும் நினைச்சா முடியாது. அதனால இவர் குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இவரு பாதுகாப்பதான் ஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். தண்டனைய நம்ம இந்திய கவர்மெண்ட் தான் கொடுக்க முடியும். ஓகே, இதே மாதிரி நம்ம தளபதி நாளைக்கு என்ன பண்ணாருன்றத நாளைக்கு வீடியோல பார்ப்போம். See you, bye bye from ASC Army YouTube channel.